ஹாய்! இன்னைக்கு வந்து கிருஷ்ணாஷ்டமி ப்ளஸ் ஆடி கிருத்திகை 2 ஒண்ணா வந்திருக்கு. எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணையும், அவல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவலும் வெல்லமும் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி முருகருக்கு வந்து வடையும் பாயாசமும் செஞ்சு வச்சுருந்தேன். நீங்கள் என்னென்ன படைக்கிறதுக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஸ்பெஷல். அதோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து பருப்பு கடைஞ்சிருக்கேன். அதோட ரசம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். பருப்பு பொடி போட்டு, கடலப்பருப்பு பொடி நல்லாயிருக்கும் சாப்பிட. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அதனால் பண்ணியிருக்கேன். அதோட பாயசமும் செஞ்சுருக்கேன், அதையும் சொன்னேன்ல. இது வந்து வடை ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து உளுந்து வடை. உளுந்து வடைன்னா அந்த தோலோடு சேர்த்து தான் பண்ணுவேன், ஊரில் வாங்கியிருக்குது. அதனால் அப்படியே தான் பண்ணுவேன். அப்படியே பாட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன் சாரி. ஈவினிங் சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன். சரி அதை அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேர் பண்ணியிருந்தேன் சாரி. இது வந்து ஆப்போசிட் ப்ளவுஸ் வரும். ஒரு மாதிரி லைட்டு கலர். இது என்ன கலர்னு எனக்கு கரெக்டாக தெரில, நீங்களே சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு இன்னும் கிருஷ்ணாஷ்டமி அந்த ட்ரெஸ்ஸு போடல. பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட நேற்று வந்து சுதந்திர தினம், அதனால் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். எல்லாேருக்கும் ஒரு ஃப்ளவர் ஒன்று ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. மேலே இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர் ஒன்று, அதோட பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று, யூனிபிக் பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி அப்படி போயிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாக கொஞ்சம் தூரத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதோட வரும்போது தான் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து நல்லா இருந்தது. யூனிபிக் பிஸ்கெட் நல்லா இருந்தது. நாங்கள் அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. இன்றைக்கி ஒரு வழியாக 1:15 மணிக்கு தான் என்னோடய விரதம் முடிஞ்சு சாப்பிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணேன். நீங்கள் எத்தனை மணிக்கு விரதம் முடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.